100% உங்கள் வெள்ளை முடியை கருமையாக மாற்றக்கூடிய ஒரு ஹேர் டையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹேர் டை யூஸ் பண்ணும் பொழுது நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ண வேண்டாம், சீகக்காய் யூஸ் பண்ண வேண்டாம், நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணால் போதும். ஒரு டைம்லேயே உங்கள் வெள்ளை முடியெலாம் அட்டகாசமாக பிளாக்காக மாறிடும். 3 நாள் மட்டும் தொடர்ந்து யூஸ் பண்ணும் பொழுதே உங்கள் முடி நல்லா லென்த்தியாக வளர்றதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். உங்களுக்கு நரைமுடிகள் இருக்குது, ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருக்குது, போகவே மாட்டேங்குது அப்படின்றவங்க இந்த ஹேர் டையை நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் நரைமுடியெல்லாம் தேடுவீங்க உங்கள் தலையில் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா அந்தளவுக்கு உங்கள் முடியை வந்து மாற்றிடும். அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் தரும். கையில் பாருங்கள் எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. இதேமாரி நம்ம வெள்ளை முடியிலையும் பிடிச்சி நல்லா வந்து கலரை மாற்றி நம்ம முடிக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு நேச்சுரல் ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹேர் டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ரைஸ் தாங்க எடுத்துருக்கோம். முக்கியமாக நீங்கள் பச்சரிசி யூஸ் பண்ணுங்கள், நம்ம ஹேருக்கு அவ்வளோ நல்லது. நான் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 5 ஸ்பூனுக்குள்ளே எடுத்துக்கோங்க. உங்கள் முடியை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பச்சரிசி கூட நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா டீ தூள் தாங்க. அதுவும் நான் 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். எந்த பிராண்டு டீ தூளாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து வந்து இது கூட நம்ம சேர்க்க போகிற இன்னொரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்றதையும் பார்த்தலாம். இப்போ அரிசியும் இந்த டீ தூளையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்படி தான் இருக்கும் நமக்கு. அடுத்து நம்ம சேர்க்க போகிற முக்கியமான பொடி என்ன அப்படின்னா காஃபி பொடி தாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பொடி வந்து சேர்த்துக்கோங்க. இதுவும் எந்த பிராண்டு காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துக்கலாம். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம சேர்க்க போகிற முக்கியமான ஒரு பொருள் வெந்தயம் தாங்க. இந்த வெந்தயம் நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் நம்ம முடி வந்து அதிகமாக கொட்டிக்கிட்டே இருக்குனாலும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். முடிக்கு நல்லா ஷைனிங் கொடுக்கும். அடுத்து நம்ம சேர்க்க போகிற இந்த ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா மீரா சீகக்காய் தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் மீரா சீகக்காய்க்கு பதிலாக ஷாம்பு கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து சீகக்காய் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். இது நமக்கு நேச்சுரல், கெமிக்கல் கிடையாது. அதனால் இந்த மாதிரி நேச்சுரலாக நம்ம யூஸ் பண்ணி இன்றைக்கி சூப்பரான ஹேர் டை தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம இது கூட சேர்க்க போகிற தண்ணி என்ன அப்படின்னா அரிசி களைஞ்ச தண்ணி தாங்க நான் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசி களைஞ்ச தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. நார்மல் வாட்டர் சேர்த்துக்காமல் நீங்கள் வந்து அரிசி களைஞ்ச தண்ணியை வந்து இதுக்கு வந்து பயன்படுத்துங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். முடிக்கு அவ்வளோ நல்லது. உங்கள் முடியை நல்லா ஷைனிங்காக வச்சுக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். கலக்கும்போது இந்த மாதிரி நுரையோடு சேர்ந்து இந்த மாதிரி வரும். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம இன்னும் ஒன்றுமே பண்ணலை, ஆனால் நல்லா ஒரு டார்க் கலர் நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா? முக்கியமான விஷயம் இதில் என்ன அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சீகக்காய் யூஸ் பண்ணிக்கோங்க, ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அடுப்பில் வச்சு பாயில் பண்ணுற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே அடுப்பில் தூக்கி வைக்க போகிறோம். எப்படியும் ஒரு 3 மினிட்ஸ் இதை வந்து நல்லா வந்து கொதிக்க விடணுங்க. அப்போ தான் நமக்கு இதில் இருக்கிற கலர்லாம் நல்லா இறங்கி சத்துக்களும் இறங்கி நமக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ நான் வந்து இது இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் அரிசி களைஞ்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நான் 1 டம்ளர் தான் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ மேற்கொண்டு மறுபடியும் நான் 1/2 டம்ளர் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வில் வைக்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சாச்சு. ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ் இதை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். முக்கியமாக இதில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கொதிக்க வைங்க. ஹையில் வச்சிங்கன்னா கொதிக்க ஆரம்பித்தோன்னே எல்லாமே இப்படி பொங்கி பொலப்பொலன்னு வெளியே ஊற்றிடும். பார்த்து கொஞ்சம் கவனமாக இதை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இப்போ இது கூட வந்து நம்ம ஹேர் க்ரோத்துக்கு முடியை வந்து கருமையாக வச்சுக்கிறதுக்கும் கருமையாக மாற்றி தரத்துக்குமான ஒரு பொடியை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்றதையும் நான் சொல்கிறேன். கடைசியாக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது வந்து நல்லா வேகணும். இந்த ரைஸும் வெந்தயமும் நமக்கு நல்லா வெந்து வரணும். டீ தூளும் அந்த மாதிரி தான். அது வேக வேக தான் இதனுடைய கலர் வந்து நமக்கு நல்லா டார்க்கனாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், அது வேக வேக கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லை, கன்சிஸ்டன்சியும் நமக்கு கொஞ்சம் திக்காக கிடைக்கும். ஏன்னா நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் திக்காக நமக்கு கன்சிஸ்டன்சி மாறி வரும். பாருங்கள், சூப்பராக நமக்கு நல்ல அருமையாக வந்திருக்கு. இன்னும் கூட நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து கொதிக்க வச்சுக்கலாம்.
வெந்தயம் வந்து உங்களுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆ பிரிஞ்சு வரணும். கையில் தொடும்பொழுது பிஞ்சு வரணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இதில் முக்கியமாக ஆட் பண்ண போகிற ஒரு பொடி என்ன அப்படின்னா நெல்லிக்காய் பொடி தாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடியை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கலந்துருங்க. கட்டிகள் விழாத அளவுக்கு நல்லா கலந்து நல்லா ஒன்றா வெந்து வரணும் நமக்கு. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இன்னும் 1 நிமிஷத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கீழே இறக்கிடலாம். நம்ம வந்து 1.5 டம்ளர் இதில் அரிசி கடைஞ்ச தண்ணி வந்து ஆட் பண்ணியிருந்தோம். நமக்கு வந்து 1 டம்ளர் அளவுக்கு வந்தால் போதும். அந்த அளவுக்கு இதை நமக்கு கொதித்து வரணும். இப்போ நல்லாவே கொதித்து அடங்கிருச்சு. வெந்தயம் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் இது வரைக்கும் இப்படி ஒரு ஹேர் டையை யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு ஹேர் டை தான் இது. உங்களுக்கு வந்து நேச்சுரலாக உங்கள் முடியை வந்து நல்லா கருமையாக மாற்றி தரத்துக்கான ஒரு எஃபெக்டிவான ஹேர் டை. இதை வந்து நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் முடிக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு அப்புறமேட்டு தான் தெரியும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. இதை அப்படியே எடுத்து கீழே இறக்கி வச்சிடலாம். அப்படியே ஒரு நம்ம 5 நிமிஷம் விட்டோம்னா இது நல்லா ஆறிடும். இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது. நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். டீ வடிகட்டி இருந்தால் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்லா கிளாத்து போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. டீ வடிகட்டியில் என்னால் வடிகட்ட முடியல ஓரளவுக்கு. அப்புறம் நான் 2 டைம் வந்து இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இந்த சக்கைகள் அப்படியே உள்ளே உளுத்துருச்சு, வேறு ஒன்றும் இல்லை. அதனால் நல்லா பெரிய டீ வடிகட்டி இருந்தால் வச்சு நீங்கள் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அதேமாரி நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் வடியும். இல்லைனா அப்படியே திக்காக பிடிச்சிக்கும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ நமக்கு டையெல்லாம் நமக்கு நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துடும். இதை அப்ளை பண்ணுறது எப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு மாவு கலக்க போகிறோம். அந்த மாவை கலந்து தான் நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணணும். அப்போ தான் உங்கள் முடியில் இந்த கலர் வந்து பெர்மனண்ட்டாக நல்லா ஒரு டார்க் கலர் வந்து உங்கள் ஹேரில் பிடிக்கும். அதுக்காக தான் அந்த மாவு கலக்க போகிறோம். இப்போ நல்லா நம்ம ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இந்த சக்கைகள் நமக்கு தேவையில்லை, தூக்கி போட்டுடலாம். அது எந்த யூஸும் இல்லைங்க. பாருங்கள் நமக்கு இந்த அளவுக்கு ஹேர் டை வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதை யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஷாம்பூ சிகக்காய் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா உங்கள் முடியிலேருந்து நல்லா ஒரு கண்டிஷனர் மாதிரி இது வந்து ஹெல்ப் பண்ணும். சூப்பராக உங்கள் முடி வந்து நல்லா ஷைனிங்காக க்ளோவாக மாற்றி கொடுக்கும். இதில் வந்து ஒரு பொடி சேர்க்க போகிறோன்னு சொன்னோம் இல்லையா, அது என்ன பொடின்றதை நான் சொல்கிறேன். இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு தாங்க. அதாவது கார்ன்ஸ்டார்ச்னு சொல்லுவாங்களா, அதுதான் சோள மாவு. அதை தான் நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபைனலாக உங்கள் ஹேரில் அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து கொஞ்சம் ஹீட் வெதுன்னு இருக்கும் பார்த்தீங்களா ஹேர் டை, அந்த நேரத்தில் இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் மிக்ஸ் பண்ணும்பொழுது கொஞ்சம் வந்து கன்சிஸ்டன்சி நமக்கு திக்காகவே மாறிடும். ஹேரில் எடுத்து நல்லா அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக மாறும். பாருங்கள் மிக்ஸ் பண்ண நல்லா கொஞ்சம் திக்காகவே மாறிடுச்சு பாருங்கள். நீங்கள் கேட்கலாம், இதில் போய் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணலாமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக ஆட் பண்ணலாங்க. நம்ம முடியோட கருமைக்கு நல்லா வந்து ஒரு கலரை வந்து ஹேரில் பிடிக்கிறதுக்காக வேண்டி இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ அடுத்து நம்ம இதை வந்து 1 மந்த்துக்கு தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஹேர் டையை நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ஹேருக்கு. ஆனால் அத்தனை நாள் யூஸ் பண்ணணுன்ற அவசியமே உங்களுக்கு இருக்காது. ஒரு டைம் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு சூப்பர் டூப்பர் ரிசல்ட் வந்து நல்லாவே கிடைக்கும். பாருங்கள் இப்படி தான் இருக்கும். பாட்டிலில் நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் தாராளமாக ஊற்றி வச்சு நல்லா உங்கள் ஹேரில் ஸ்ப்ரே ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஸ்கேல்ஃபில் உள்ளே படணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. மிச்சம் இருக்கிறதுல கொஞ்சம் என் கையில் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி திக்காக இருக்கும். நமக்கு ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது நல்லா வந்து உங்கள் முடியில் வந்து பிடிச்சிக்கும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் மட்டும் நீங்கள் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள். உங்கள் முடியில் தேடுவீங்க, நிறைய முடி எங்கே இருக்குது, இவ்வளோ நிறைய முடி இருந்துச்சு ஒன்றையுமே காணுமே அப்படின்னு. அந்தளவுக்கு உங்கள் முடியில் மாற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் ஃபால் இருக்கவங்களுக்கு உடனே ஸ்டாப் பண்ணும். நல்லா முடியை வந்து கருன்னு வளரவும் வைக்கும்.
குழந்தைகள் முதற்கொண்டு எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்கு நான் வெயிட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. தேங்க் யூ.